பிரதம பார்லிமென்ட் சத்தியே 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் பாராளுமன்ற கூட்டத்தொடர் டிசம்பர் 3ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. மூன்றாம் திகதியும் 4ஆம் திகதியும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை விளக்கம் தொடர்பான விவாதம் இடம்பெறும். 4ஆம் திகதி மாலை 4 மணிக்கு அது தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. 5ஆம் திகதியும் 6ஆம் திகதியும் அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கீட்டு அறிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதி ஒதுக்கீடு தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார். சேலமர்வு வெற்றிகரமாக இடம்பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் 175க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் பங்கேற்கின்றனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளையும் இணைத்துக் கொண்டு உறுப்பினர்களுக்காக விளக்கம் அளித்தமை விசேட அம்சமாகும். 108 வீடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட உள்ளன. அவற்றில் 80 வீடுகள் அரசாங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் 28 வீடுகள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களின் வீதத்துக்கமைய வழங்கப்படும். பாராளுமன்றத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. මැති මන්ත්‍රීවරුන්ට තමයි මේ නිවාස වෙන්කොට තිබෙන්නේ.